ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ் அப்டேட்டட் நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு டாபிக் வைஸ்ன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு நிறையவே டாபிக் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அதோட தொடர்ச்சியாக நம்ம தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த டாபிக் ரிலேட்டடாக ஆல்ரெடி நம்ம ஓல்டு புக்கு ஒரு பார்ட்டாகவும் அடுத்து நியூ புக்கில் 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் போட்டிருப்பேன். இப்போது பார்ட் 3 ஓகேங்களா? இது தமிழுடைய தொன்மை சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ரிலேட்டடான போடுற 3வது வீடியோ இது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம நியூ புக்கு 9th நியூ புக்கு 10th நியூ புக்கில் உள்ள லெசன் தான் பார்க்க போகிறோம். திராவிட மொழி குடும்பம் தமிழ்ச்சொல் வளம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக நமக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குன்றது கவர் பண்ண மாதிரி முழுக்க தமிழ் மொழி ரிலேட்டடான சிறப்பு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் திராவிட மொழிகள் பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா திராவிட மொழி குடும்பம்னு இருக்குது. சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னாக்கா இதை நம்ம முடிச்சுட்டு இந்த மொழிகள் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின்லாம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா, அது நம்ம ஒரு கிளான்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, திராவிட மொழி குடும்பம் இதுக்கு முன்னாடி நம்ம 9th ஓல்டில் திராவிட மொழிகள் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் அது ஒரு ரீடு விட்டுட்டு போயிடலாமா, என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்துலாமா? ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணது தான் 9th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மு. நான் ஹைலைட் பண்ணது மட்டும் பாருங்கள். தம் எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவை விளங்குவதா என்னது மொழி. அடிப்படையாக அதாவது பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக உள்ள மூலமொழி. ஓகேங்களா? ஸோ பிற மொழிகள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பதான் மூலமொழின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் தான் என்னது கிளை மொழிகள் சொல்லுவோம். அடுத்தது இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் நம்ம 4 மொழி குடும்பம் பிரிக்கிறோம். 1 இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் சொல்லிட்டு 4 மொழி குடும்பங்களை பிரிக்கிறோம். அடுத்தது நம் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை சொன்னது சா அகத்தியலிங்கம். ஓகேங்களா? ஸோ திராவிட மொழிகள் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 28 இருக்குன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம திராவிட மொழி குடும்பங்கள் பொறுத்த வரைக்கும் தென் திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், வடதிராவிட மொழிகள் அப்படின்ற மாதிரி 3 மொழி குடும்பங்களை பிரிச்சிருப்போம். அதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4ம் திராவிட பெருமொழிகள் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ திராவிட பெருமொழிகளாக உள்ளது எது அப்படின்னாக்கா நம்ம தமிழ், அடுத்தது தெலுங்கு, அடுத்தது மலையாளம், அடுத்து கன்னடம். சரிங்களா? ஸோ இந்த 4மே நமக்கு திராவிட பெருமொழிகள் சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது இந்த பாக்ஸு. ஓகேங்களா? எது எதெல்லாம் தென் திராவிட மொழிகள், எது எதெல்லாம் நடுதிராவிட மொழிகள், எது வட திராவிட மொழிகள்ன்றது நான் படிச்சுக்கோன்னு சொல்லிடுது. ஓகேங்களா? ஸோ தென் திராவிட மொழிகள் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. சரிங்களா? அடுத்தது வடதிராவிட மொழிகள் குருக், மால்தோ, பிராகுயி. நடுதிராவிட மொழிகளில் தெலுங்கு மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தருவது. அடுத்தது இந்த திராவிடம் என்ற சொல்லை முதலாக குறிப்பிட்டவர் யார்? குமரில பட்டர். அதை பயன்பாட்டு கொண்டு வந்தது யார்? கால்டுவெல் தான் கொண்டு வந்திருப்பார். திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் யார்? கால்டுவெல். நெக்ஸ்ட்டு இந்த தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் தமிழியன் ஓகேங்களா அல்லது தமிழிக் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு வழங்கியிருக்காங்க. அடுத்தது இந்த திராவிட என்ற சொல்லேருந்து தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் வந்தது அப்படின்ற மாதிரி மொழியிலறிஞரான ஈராஸ் பாதிரியார் இந்த ஆர்டர் கொடுத்துருந்துருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ் அப்படின்ற மொழியிலிருந்து தான் திராவிட என்ற சொல்லே வந்திருக்கு. தமிழ் திராவிட அப்படின்ற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னது யார்? ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருப்பார். அடுத்தது வேறு என்ன பார்த்தோம்? ஸோ கடல் கொள்ளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம், லெமோரியா கண்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்க நூல் அப்படின்னாக்கா தொல்காப்பியம் தான். 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்ட ஒரே திராவிட மொழி எது அப்படின்னாக்கா நம்மளுடைய தமிழ் மொழி ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னாக்கா செம்மொழி அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போது நம்ம 9th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் உள்ள திராவிட மொழிகள் பற்றி பார்த்துட்டோம். இப்போது 9th நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்துலாமா? ஓகே, இது நமக்கு 9th நியூ புக்கு பேஜ் நம்பரில் எத்தனாவது பக்கம்? 2வது பக்கத்தில் இருக்குது. திராவிட மொழி குடும்பம். சரிங்களா? ஸோ திராவிட மொழி குடும்பம் என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மனிதர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா தமக்கு தோன்றிய கருத்துக்களை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட கருவியாக தான் மொழி அப்படின்றது இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய எண்ணங்களை அதாவது என்ன நினைக்கிறோமோ அதை மெய்ப்பாடுகள், சைகைகள், அப்புறம் ஒலிகள், ஓவியங்கள் இந்த மாதிரி இது மூலமாக தான் பிறருக்கு தெரிவிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க.
இது மூலமாக பருப்பொருட்களை மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு உணர்த்த முடிஞ்சது. ஓகேங்களா, டீப்பாக வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்றது நுண்பொருள்கள் எல்லாம் வந்து உணர்த்த இயலவில்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சவுண்டு, ஓகேங்களா, ஒலிகளை பயன்படுத்தி அந்த ஒலிகளை வந்து உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலியானது காலப்போக்கில் தனித்தனியாக ஒரு பொருள் உணர்த்துகின்ற ஒரு வலிமை பெற்ற ஒரு மொழியாக வந்து வளர்ந்தது. மேலும் மனித இனமானது வாழ்ந்த இடமாகும், அதாவது இட அமைப்பையும் இயற்கை அமைப்பும், ஓகேங்களா, இந்த ரெண்டுமே வந்து வேறுபட்ட ஒரு ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டியிருக்கு. அவங்கவுங்க வாழ்ந்த இட அமைப்பு மேலும் அந்த இயற்கை சூழல், ஓகேங்களா, இதை தான் வந்து ஒவ்வொரு ஒழிப்பு முறைகளை வந்து உருவாக்க காரணமாக இருந்திருக்கு. அதனால தான் ஒவ்வொரு இடத்துல உள்ளவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுறதுக்கு காரணம். உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா. ஸோ மொழிகளின் காட்சி சாலை, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், 1300க்கும் மேற்பட்டது. அப்போ நம்ம இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. அப்போ உலக அளவில் நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம், 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. ஓகே, இந்த மொழி குடும்பம் நம்ம எத்தனை பார்த்தோம், 4 மொழி குடும்பங்கள் பார்த்தோம். என்னென்னது, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், அப்படி சொல்லிட்டு 4 மொழி குடும்பங்கள் பார்த்துருப்போம். அடுத்தது, நம்ம இந்தியாவில் பல கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன. அதனால இந்தியாவை என்னன்னு சொல்கிறாங்க, மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கின்றது. சொன்னது யாரு, சா அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, இதை நம்ம அங்கே ஓல்டு புக்கில் பார்த்தது தான் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கின்ற சொன்னது யார், சா அகத்தியலிங்கம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகம் ஒன்று தான். இது வந்து மொகஞ்சதாரோ ஹரப்பா இந்த அகழ்வாய்க்கு பின்னர் தான் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்திய நாகரிகம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பழமையான நாகரிகம் அப்படின்றதே நமக்கு இந்த மொகஞ்சதாரோ ஹரப்பா இந்த அகழ்வாய்க்கு பின்னர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். மேலும் இந்த திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்பட்டது. திராவிடம் என்னும் சொல்லை முதலாக குறிப்பிட்டவர் யாரு, குமரில்லப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலாக குறிப்பிட்டவர் குமரில்லப்பட்டர். அதை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யாரு, கால்டுவெல். சரிங்களா. ஸோ திராவிடம் என்ற சொல்லை முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னாக்கா குமரில்லப்பட்டர். அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னாக்கா கால்டுவெல். ஓகே, அடுத்தது, திராவிட என்ற சொல்லானது தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் வந்தது அப்படின்ற மாதிரி ஹீராஸ் பாதிரியார் வந்து ஒரு ஆர்டராக சொல்லியிருப்பார். தமிழிலிருந்து திராவிடா எப்படி வந்தது, தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, இற்றமிழா, இத்ராவிடா, திராவிடா என்று வந்தது சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா ஹீராஸ் பாதிரியார் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு திராவிட மொழி குடும்பம் அப்படின்றதுக்கு உருவானதுக்கு நிறைய வந்து வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து உருவாவதற்கு ஒரு வரலாறு இருந்திருக்கின்றது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரின் நிலை வந்துள்ளது. இந்த மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன அப்படின்ற மாதிரிலாம் வந்து கருதியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இதை ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் இருக்கார்ல, அவர் தான் வந்து வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலாக குறிப்பிட்ட யார் அப்படின்னாக்கா வில்லியம் ஜோன்ஸ் தான். இவரை தொடர்ந்து 1816 பேராசிரியர்கள் பாப், ராஸ், கிரீம், ஓகேங்களா, பாப், ராஸ், கிரீம் இவங்க வந்து மொழி சார்ந்த பல ஆய்வுகளும் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அப்போது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார், வில்லியம் ஜோன்ஸ். சரிங்களா. 1816 யாரெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மொழி சார்ந்து பல ஆய்வுகள் மேற்கொண்டது யார் அப்படின்னாக்கா பேராசிரியர்களான பாப், ராஸ், கிரீம் இவங்க 3 பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, முதலாக பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை, மேலும் இவை தென்னிந்திய மொழிகள் என்றும் பெயரிட்டார். சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் வந்து ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்றும் அதற்கு தென்னிந்திய மொழிகள் என்றும் பெயரிட்டவர் யார், பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்தது ஹோக்கன் என்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இந்த தமிழ், தெலுங்கு,
கன்னடம் மலையாளம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகளோடு மால்தோ தோடா கோண்டி இந்த மொழிகளையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து என்னன்னு பெயரிட்டிருக்காரு, தமிழியன் என்று பெயரிட்டிருக்காரு. யார் அப்படின்னாக்கா ஹோக்கன் தான். ஸோ நம்ம இங்கே பார்த்தோமா, ஓல்டு புக்கில் பார்த்தோமா, தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் தமிழியன் என்று வழங்கினன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, தமிழியன் அல்லது தமிழிக்கு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து யார் பயிரிட்டிருக்கா அப்படின்னாக்கா ஹோக்கன் அப்படின்றவர் தான் வந்து பயிரிட்டிருக்காரு. மேலும் தமிழன் என்று பெயரிட்டதோடு இந்த மொழிகள் எல்லாமே ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவை என்றும் கருதினார். சரிங்களா, இதே கருத்து மேக்ஸ் முல்லருக்கும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். யார்? கால்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் கால்டுவெல் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய திராவிட மொழிகளானது ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இந்த மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ள எனவும் குறிப்பிட்டுள்ளார். அப்போது ஹோக்கன், மேக்ஸ் முல்லர், கால்டுவெல் இவங்க 3 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க, ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை தான் நம்மளுடைய திராவிட மொழிகள் என்று ஹோக்கன், மேக்ஸ் முல்லர், கால்டுவெல் இவங்க 3 பேருக்கும் ஒருமித்த கருத்து இருந்திருக்கு. பார்த்தோமா, ஹோக்கன் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அவர் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த 4 மொழிகளையும் வந்து தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஹோக்கன் என்ற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, அந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழி கூட மால்தோ தோடா கோண்டி இந்த மொழியும் சேர்த்து இந்த மொழிகள் எல்லாமே தமிழியன் அப்படின்ற மாதிரி பெயரிட்டிருக்காரு. அதோட இந்த மொழிகள் எல்லாமே ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்று வந்து சொல்லியிருப்பாரு. இதே கருத்து மேக்ஸ் முல்லருக்கும் இருந்திருக்கு. சேம் அதே கருத்து கால்டுவெலுக்கும் இருந்திருக்கு. அப்போது ஹோக்கன், மார்க்ஸ் முல்லர், கால்டுவெல் இவங்க 3 பேருமே திராவிட மொழிகளானது ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்ற கருத்தை கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. சரிங்களா, அண்ட் ஒன் மோர் திங், கால்டுவெல் வந்து என்ன சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா அப்படின்னாக்கா, நம்மளுடைய மொழிகளானது சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என்று சொன்னது யார் அப்படின்னாக்கா கால்டுவெல் அவர்கள். ஓகேங்களா, அடுத்தது இந்த பேர்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. கால்டுவெலுக்கு அப்புறமேட்டுக்கா ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சொலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்து குறிப்பிடத்தக்கவர். ஓகேங்களா, ஸோ நமக்கு சிலபஸில் தேப்போ மீனாட்சி சுந்தரம் இருக்காருங்களா, சிலபஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா தேப்போ மீனாட்சி சுந்தரம் இங்கே இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ இவருமே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்து குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். அப்போது இந்த நேமில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 பேர் கொடுத்துட்டு 4வது வேறு யாராவது ஒரு பேரை கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நமக்கு இலக்கணம் டாப்பிக்கில் பொருந்தாதது தேர்வு செய்ய அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதிரி செட்டாக உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும், புக்கில் உள்ள கண்டென்ட்டு. ஓகேங்களா, ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சொலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம் இவங்களும் வந்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்ததில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னாக்கா, இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. 4 மொழி குடும்பங்களாக உள்ளன. அவை இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். அடுத்தது, இந்தியாவை மொழிகளின் காட்சி சகாலியாக திகழ்கின்ற சொன்னது யாரு? சா அகத்தியலிங்கம். ஓகேங்களா, அடுத்தது திராவிடம் என்ற சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் யார்? குமரில்ல பட்டர். அதை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் கால்டுவெல். ஓகே, அடுத்தது தமிழ் என்ற சொல்லிலிருந்தான் திராவிடா என்ற சொல் வந்தது என்ற ஆர்டர். ஓகேங்களா, ஹீராஸ் பத்ரே சொல்லியிருப்பாரு. தமிழ் அப்படின்றதுலேருந்து தமிழா, தமிழாம், திறமிலா, இற்றமிலா, இத்ராவிடா, திராவிடா அப்படின்ற மாதிரி விளக்கியவர் யார் அப்படின்னாக்கா ஹீராஸ் பாதிரியார். இந்த ஆர்டரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, தமிழ், திறமில, திரவிட, திராவிட அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நமக்கு அங்கே வந்து நமக்கு வந்து இந்த திறமிலா, இற்றமிலா அப்படிலாம் வந்திருக்காது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். ஓகேங்களா, 1816 காலகட்டத்தில் மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்களுள் குறிப்பிடத்தக்காதவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாப்பு, ராஸ்கு, கிரீம் இவங்க 3 பேர் தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க.
அடுத்தது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள் எனவும். ஓகேங்களா, ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை தென்னிந்திய மொழிகள் சொல்லிட்டு பெயரிட்டது யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்தது இவர் என்ன பண்ணார்? ஹோக்கன் இந்த தென்னிந்திய மொழிகளோடு மால்தோ, தோடா, கோண்டி இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மொழிகள் எல்லாத்தையுமே தமிழியன் என்று பெயரிட்டார். யார்? ஹோக்கன் தான் பெயரிட்டிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம வந்து தமிழியன் சொல்லலாம் அல்லது தம்புலிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா, 3 பேராக நமக்கு வந்து புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, என்று பெயரிட்டு யாருனாக்கா ஹோக்கன். மேலும் ஹோக்கன் வந்து இந்த நம்மளுடைய தென்னிந்திய மொழிகளானது ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கருதியிருப்பார். இதே கருத்து மேக்ஸ் முல்லருக்கும் இருந்திருக்கும். சேம் அதே கருத்து நமக்கு கால்டுவெலுக்கும் இருந்திருக்கும். ஸோ கால்டுவெலுடைய நூல் என்ன? திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம். எந்த ஆண்டு எழுதப்பட்டது? 1856. ஓகேங்களா, அவர் வந்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, இவை ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, மேலும் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என்றும் குறிப்பிட்ட. யார் அப்படின்னாக்கா கால்டுவெல். அப்புறம் கால்டுவெலுக்கு அப்புறமேட்டுக்கா யார் யாரெல்லாம் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க? ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சொலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதை உங்களுக்கு இந்த ஏரியான்றது உங்களுக்கு மைண்டில் நல்லா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திராவிட மொழி குடும்பம். ஸோ நம்மளுடைய திராவிட மொழி குடும்பமானது அந்த மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், வடதிராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா, ஸோ திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு என்பது நடுதிராவிட மொழிகள் எனவும், பிராகுயி முதலான மொழிகள் வந்து வடதிராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? அவை பரவிய நிலத்தின் அடிப்படையில். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்தியா. ஸோ ஓகேங்களா, ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்குங்களா. ஓகே, இப்போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வட இந்தியான்னு சொல்லிடலாம். சென்ட்ரல் பகுதி வந்து என்ன சொல்லலாம்? மத்திய இந்தியான்னு சொல்லலாம். அடுத்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா தென்னிந்தியா, ஏன்னா தெற்கு பகுதியில் இருக்கிறனால இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? தென்னிந்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போது நம்ம தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு, இது கேரளா, இது கர்நாடகா, ஆந்திரா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இருக்குங்களா. ஓகே, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, ஸோ அவை பரவிய அந்த நிலத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மொழிகள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வடதிராவிட மொழி, அதாவது வடதிராவிட மொழிகள் இங்கே பேசுவாங்க, நடுதிராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள். ஓகேங்களா, ஸோ தென் திராவிட மொழிகளில் நம்மளுடைய தமிழ், கன்னடம், ஓகேங்களா, தமிழ், கன்னடம், மலையாளம்லாம் வந்துடும். ஆனால் தெலுங்குன்றது நமக்கு எங்கே போயிடும்? இந்த நடுதிராவிட மொழிகளில் போயிடும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. தெலுங்கு அப்படின்றது நடுதிராவிட மொழிகளில் வந்துடும். ஸோ இந்த பாக்ஸ்ன்றது நம்ம வந்து இங்கேயே பார்த்துருந்தோமா? இங்கே என்ன ஓல்டு புக்கில் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இதெல்லாம் நமக்கு தென் திராவிட மொழிகள் ஆகும். குருக், மால்தோ, பிராகுயி இதெல்லாம் வந்து வடதிராவிட மொழிகளாகும். ஸோ இதை எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதில் தெலுங்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா ரிமைனிங்ன்றது நமக்கு வந்து இதில் இல்லாதது வந்துச்சுனாக்கா அது நடுதிராவிட மொழிகள் சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்சர் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குது? தென் திராவிட மொழிகள் ஒரு 9, நடுதிராவிட மொழிகள் வந்து ஒரு 12 இருக்குது, வடதிராவிட மொழிகள் ஒரு 3 இருக்குது. சரிங்களா, ஸோ ஆக மொத்தம் நமக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 24 வருதுங்களா. ஓகே, ஆரம்பத்தில் நமக்கு வந்து 24 மொழிகள் இருந்துச்சு. சரிங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகள் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க? 28 உள்ளது. சரிங்களா, ஸோ கடைசியாக சேர்க்கப்பட்ட மொழிகள் என்னென்ன? எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது நம்ம சொற்கள் பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல், அடிச்சொல் அப்படின்றது ஒரு இன்றியமையாத பாட்டு. கரெக்டுங்களா, ஏன்னா அதிலிருந்து தான் வந்து ஒரு வினையாக இருந்தாலும் ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு தொழில் பெயராக இருந்தாலும் எல்லாமே நமக்கு அதிலேருந்து தான் வந்து வருமே. கரெக்டுங்களா, அப்போ சொற்களுடைய இன்றியமையாத பகுதி எது? வேர்ச்சொல், அடிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா பாருங்கள். தமிழானது வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பே இல்லாத தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? கால்டுவெல் சொல்லியிருப்பாரு. சமஸ்கிருதம் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது சொன்னது வந்து கால்டுவெல் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது ஒவ்வொரு மொழிக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரியான ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நமக்கு வந்து அடிச்சொல்ன்றது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ கண்ணு, ஓகேங்களா, நம்ம வந்து தமிழில் வந்து கண்ணுன்னு தான் சொல்லுவோம். அதே மலையாளம், கன்னடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கு, குடகு அங்கெல்லாம் வந்து கண்ணு 2 சொல்லி நான் வச்சு சொல்கிறாங்க.
அடுத்தது அக்கு, ஓகேங்களா, ஆயுத எழுத்து போட்டு கண் போட்டாக்கா குரூக்கு. அடுத்து கென்னுனா பர்ஜி, கொன்னு அப்படின்றது தோடா, ஓகேங்களா. ஸோ தோடாங்கிற திராவிட மொழியில் கண்ணுன்றது கொன்னுன்னு தான் நம்ம சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி 3 பாருங்கள், என்ன பெயர்களை பாருங்கள், நம்ம வந்து 3ன்னு சொல்லுவோம். மலையாளத்தில் வந்து 3, தெலுங்கில் மூடு, கன்னடத்தில் மூறு, துளு மொழியில் மூஜி. அப்போது நமக்கு பிறமொழி சொற்கள் டு தமிழ் சொற்கள் அதில் நமக்கு வந்து கேட்க வாய்ப்பில் இருக்கா? மூஜி என்பதற்கான தமிழ்ச்சொல்லாக்கம் என்ன? 3. மூறு என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன? 3, ஓகேங்களா. ஸோ நமக்கு இதுலேருந்து நமக்கு வந்து பிறமொழி சொற்கள் டு தமிழ் சொற்கள் அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது. இங்கே வந்து நம்மளுடைய திராவிட மொழிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லு இருக்குன்னாக்கா அதுலேருந்து நமக்கு வந்து திணை, பால், எண்ணிடம் இது எல்லாமே காட்டும். ஆனால் ஆங்கிலத்தில் வந்து அப்படி வந்து காட்டாது, ஓகேங்களா. ஆனால் திராவிட மொழிகளிலேயே மலையாள மொழி மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். அதாவது நம்ம திராவிட மொழிகள் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், வந்தான்னு சொல்கிறோம். இப்போ வந்தான் அப்படின்றதுல வந்தான் ஒரு உயிர்திணை சொல்லுது, அப்போ ஒரு திணை சொல்லுது, ஓகேங்களா. அடுத்தது வந்தது ஆனா பெண்ணா, அப்போ ஒரு பால் வகை சொல்லுது, ஆண் பால். அடுத்தது வந்தவன் வந்து ஒருத்தவனா பல பேரா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணிக்கையை சொல்லுது. அடுத்தது இடத்தை சொல்லுது, தன்மையா முன்னிலையா படர்க்கையா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ திணை, பால், எண், இடம் இந்த மாதிரி காட்டுவது தான் நம்ம திராவிட மொழிகள். ஆனால் இயல்புக்கு மாறாக மலையாள மொழியில் வந்து என்ன இருக்குது? திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதிகள் அப்படின்றது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதில் மலையாள மொழியில் மட்டும் கிடையாது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம திராவிட மொழிகளுடைய பழமையான இலக்கிய இலக்கணங்கள், சரிங்களா. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பழமையான இலக்கியம்னாக்கா சங்க இலக்கியம் தான். ஸோ சங்க இலக்கியம்னாலே நமக்கு என்னது? 8 தொகை 10 பாட்டு தான், ஓகேங்களா. பழமையான இலக்க நூல் அப்படின்றது தொல்காப்பியம், சரிங்களா. இது வந்து நமக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு, மூவா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு இந்த நூல் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கப்பட்டது. ஸோ அதுக்கான சான்று இதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கன்னட மொழியில் பழமையான இலக்கியம் இலக்கணம் ரெண்டுமே கவிராஜ மார்க்கம். கன்னட மொழியில் பழமையான இலக்கியம் மற்றும் இலக்கணம் ரெண்டுமே நமக்கு என்னது? கவிராஜ மார்க்கம். அடுத்தது தெலுங்கு மொழி பொறுத்த வரைக்கும் பழமையான இலக்கியம்னாக்கா பாரதம், பழமையான இலக்கணம் அப்படின்னாக்கா ஆந்திர பாஷா பூஷணம், சரிங்களா. அடுத்து மலையாளம் பொறுத்த வரைக்கும் பழமையான இலக்கியம் ராமசரிதம், பழமையான இலக்க நூல்ன்றது லீலா திலகம். இந்த இதை படிச்சுக்கோங்க, பழமையான இலக்கியம் எது, பழமையான இலக்கணம் எது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த பாக்ஸு நமக்கு சிலபஸ் அப்டேட்டட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பிறமொழி சொற்கள் டு தமிழ் சொற்கள் அதுலேருந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எரடு, எரடு என்பதற்கான தமிழ் சொல்லாக்கம் என்ன? 2, ஓகேங்களா. ஸோ எரடுனா என்ன அப்படின்னு நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறப்ப நமக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தப்ப எரடுனா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிச்சுட்டே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இது வேறு எங்கேயுமே கிடையாது. நம்ம நியூஸ் புக்கில் 9th நியூ புக்கில் திராவிட மொழிகள் அந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே இருக்குங்களா எரடு. ஸோ எரடுன்றது கன்னட மொழி சொல், அதோடைய தமிழ் சொல்லில் வந்து என்னென்னு சொல்லுவோம்? 2, ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மானு, மானு அப்படின்றதுக்கான தமிழ்ச்சொல் என்ன? மரம். ஒகடி தமிழ்ச்சொல் என்ன? 1. ஒந்து 1, ஒஞ்சி 1, கரெக்டுங்களா. ஸோ இதெல்லாம் 100ன்றது நம்ம ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். நூது, நூது என்பதற்கான தமிழ்ச்சொல்லாக்கம் என்ன? 100. அடுத்து பாருங்கள், ஈ என்பதற்கான தமிழ்ச்சொல்லாக்கம் என்ன? நீ, ஓகேங்களா. எரடு இது ப்ரீவியஸில் கேட்டாங்க நம்ம பார்த்தோம். அப்போ எரடு என்பதற்கான தமிழ்ச்சொல்லாக்கம் என்ன? 2, ஓகேங்களா. அடுத்தது ரட்டு, ஓகேங்களா. ரட்டு என்பதற்கான தமிழ்ச்சொல்லாக்கம் 2. மற்றதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. அப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறத மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இதெல்லாம் கேட்டுட்டாங்க எக்ஸாமில். எரடு என்பதற்கான தமிழ்ச்சொல்லாக்கம் என்ன? இங்கே பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். இது நமக்கு சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இங்கே இருக்குங்களா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக, ஓகேங்களா. ஸோ நமக்கு யூனிட் 6ல் இது இருக்குது. அப்போது இதுக்கு நமக்கு என்ன, இதுக்கு ஆன்சர் என்ன? எரடுனாலே 2. இது நமக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ் இதுதான். அப்போது இதில் இன்னும் ரிமைனிங் என்னென்னலாம் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ நான் ரவுண்ட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஆஃபீஸர். ஓகே, இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோதான். அடுத்தது வந்து மொரிஷியஸ்
இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. அப்போது எந்தெந்த நாட்டுகளுடைய பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா அது பாருங்க தமிழ் மொழி 10 ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்குங்களா. அப்போது மொரீஷியஸ், இலங்கை. அப்போ எந்தெந்த நாட்டு பணத்தாள்கள் தமிழ் மொழி இடம்பெற்றுனாக்கா மொரீஷியஸ், இலங்கை. இலங்கைன்றது நமக்கு வந்து பேசிக்காக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் கவர் ஆகிடும். ஸோ இந்த மொரீஷியஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பணம், ஓகேங்களா. ஸோ பணம் வீட்டில் வந்து காசுன்னு கேட்டாலே முறைப்பாங்க, காசுன்னு கேட்டாலே முறைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்தது தமிழ் வந்து ஆட்சி மொழின்னு பார்த்தோன்னாக்கா இலங்கைன்றது பேசிக், ஓகேங்களா. எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் வந்துடும், ஏன்னா தமிழ்ன்றது இலங்கையில் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஆட்சி மொழியாக வந்து இலங்கை, சிங்கப்பூர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா மலேசியா வருமா, ஓகே அது பார்க்கலாம், ஓகேங்களா. மலேசியாவில் வந்து குடியரசுத் தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ தமிழர்கள் வந்து குடியரசுத் தலைவராக வந்து மலேசியாவில் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுனா அப்படின்னாக்கா ஆட்சி மொழி அப்படின்றது இப்போ இலங்கைன்றது ஃபிக்ஸட், அது எல்லாத்துக்கும் காமனாக வந்துடும். இங்கே சிங்கம், சிங்கப்பூர்லேருந்து சிங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காட்டுக்கு ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணுது எது, சிங்கம் தான், ஓகேங்களா. ஸோ சிங்கம் தான் ஆட்சி பண்ணுது, ஓகேங்களா. ஓகே நம்ம திராவிட மொழிகள்ன்றது அவ்வளோதான் நமக்கு இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் என்ன சொல்லணும் அது எல்லாத்தையுமே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 3 என்பதற்கான தமிழ் சொல்லாக்கம் என்ன, 3. எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் எக்ஸாமில் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த கொஸ்டின் நமக்கு வந்து 2024 தான் கேட்டாங்க. 2024 கேட்ட கொஸ்டின் பேப்பரில் கேட்டது தான் இந்த கொஸ்டினுமே. அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இலக்கணம் ரீதியாகவும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. இலக்கியம் அதாவது தமிழுடைய தொன்மை யூனிட் 7 நமக்கு கவர் ஆகுது, ஓகேங்களா. ஸோ கடுவன் அப்படின்னாக்கா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு, களிர்னா ஆண் யானை, பெடினா பெண் யானை, சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம திராவிட மொழிகள்ன்றது நமக்கு வந்து ஓல்டு புக்லேயும் பார்த்துட்டோம், நியூ புக்லேயும் பார்த்தாச்சு. 10th நியூ புக்கில் தமிழ்ச்சொல் வளம் இருக்குங்களே. ஸோ இந்த தமிழ்ச்சொல் வளம் அப்படின்றது நீங்களே வந்து படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு இது 10th நியூ புக்கு, பேஜ் நம்பர் 4 இருக்குது, தமிழ்ச்சொல் வளம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லிப்போம் அப்படின்னாக்கா நம்மளுடைய தமிழ்ச்சொல் அப்படின்றது எல்லா துறையிலையுமே இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சது தானே, ஓகேங்களா. ஸோ நமக்கு இங்கே வந்து இந்த லெசனில் தமிழ் சொல்கள் வந்து பயிர் வகை சொற்கள் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்றது நமக்கு வந்து இங்கே இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு தாவரத்துடைய அடிப்பகுதி, அப்புறம் கிளை பிரிவுகள் என்னென்ன இருக்குது, இலை வகைகள் என்ன இருக்குது, காய்ந்த அடியும் கிளை பெயர்களும் தமிழ் மொழியில் எப்படி சொல்கிறாங்க, கொழுந்து வகைகள் எப்படி என்ன சொல்கிறாங்க, அடுத்து பிஞ்சு வகை, குலை வகை, ஒரு தாவரத்துடைய எல்லா பாட்டையுமே எப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளோட தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்களாக வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும், நீங்களே படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா இது நமக்கு எதில் கவர் ஆகுது அப்படின்னாக்கா, ஓகேங்களா, இதுவுமே நமக்கு 2024 நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான். இதுவுமே நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்ம, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக, கவை, கொப்பு, போத்து, சண்டு, ஓகேங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்தோமா, இது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒன்றுமே புரியல, என்ன கவை இருக்குது, கொப்பு இருக்குது, போத்து இருக்குது, சண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் நமக்கு இது வந்து ஒன்ஸ் நம்ம வந்து புக்கில் படிச்சிருந்தா தான் ஆமாம் இது நம்ம வந்து அந்த கிளை பிரிவுகள் இலை வகையில் பார்த்தோமே அந்த டாபிக் வச்சு நமக்கு வந்து பொருந்தாது கேட்டிருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வரும், ஓகேங்களா. அதனால் ஸோ இதில் இருந்து இந்த இதில் தான் கேட்டிருந்தாங்க, ஸோ ஓகேங்களா. ஸோ கிளை பிரிவுகள் அப்படின்றதுல இந்த கவை, கொப்பு, போத்து இருக்கா பாருங்கள், இதை பாருங்கள், கவை, கொப்பு, போத்து. அப்போ இதில் கிளை பிரிவில் அடங்குது. அதில் பொருந்தாதது எது, சண்டு. அப்போ சண்டுன்றது எங்கே இருக்குது, இலை வகையில் இருக்குங்களா, ஓகே. அப்போ நமக்கு இந்த டாபிக்ன்றது நமக்கு பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்றதுல கவர் ஆகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா எது எதெல்லாம் ஒரு செட்டாக இருக்கோ அந்த செட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு பொருந்தாதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, இந்த லெசன் நீங்கள் வந்து ஓனாக படிச்சுக்கோங்க. இது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்து பெருசாக கிடையாது, நம்மளாக உட்காந்து அந்த டேட்டாவை நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது தான், சரிங்களா. ஓகே, இப்போது இந்த திராவிட மொழிகள் அதாவது தமிழுடைய தொன்மை சிறப்பு திராவிட மொழி தொடர்பு செய்திகள் தொடர்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா. ஸோ இங்கே பாருங்கள், தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள். ஸோ நான் என்ன சொன்னேன், சிங்கம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ மலேசியாவும் வந்து ஆட்சி மொழியாக கொண்டு தான் இருக்குது, சரிங்களா. அப்போ இலங்கைன்றது ஃபிக்ஸட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள் என்னது, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்தது திராவிடம் என்னும் சொல்லை முதலாக உருவாக்கியவர் யார், குமரில பட்டர். பயன்பாட்டு கொண்டு வந்தது தான் யார், கால்டுவெல். அடுத்தது
தமிழர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தது எங்கெங்கன்னாக்கா சிங்கப்பூர், மொரீஷியஸ். ஓகேங்களா, சிங்கப்பூர், மொரீஷியஸ். அதே மாதிரி பணத்தாலும் பார்த்தினாக்கா இலங்கை, மொரீஷியஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நாடகத்தமிழ். ஓகேங்களா, இயல் இசை. ஸோ நாடகத்தமிழ் அப்படின்றது இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது தான். ஓகேங்களா. நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தது எப்போ? 2004 அக்டோபர். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது எப்போ? 2004. அடுத்தது குருக், மால்தோப், ராகுயி. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்? வடதிராவிட மொழிகள். சரிங்களா. அடுத்து பாருங்க, தெலுங்கு என்பது நடுதிராவிட மொழி. தமிழ் அப்படின்றது தென் திராவிட மொழி. மால்தோன்றது குருக், மால்தோப், ராகுயி. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் என்னது? வடதிராவிட மொழிகள். சமஸ்கிருதம்ன்றது ஒரு வடமொழி ஆகும். சரிங்களா. ஓகே, அடுத்தது திராவிட என்ற சொல்லே தமிழ் சொல்லிலிருந்து உருவானது சொல்லிட்டு சொன்னது யாரு? ஈராசு பதிரியா சொன்னாருங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் நடுதிராவிட மொழிகளில் ஒன்றியது. குருக், மால்தோ, பிராகுன்றது வடதிராவிட மொழிகள். அடுத்து என்ன பார்த்தோம்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தொடகா, கொரகா, இருளா. அப்போ கொரகாலாம் நமக்கு எந்த வந்துடும்? தென் திராவிட மொழிகளில் வந்துடும். அப்போ கோயான்றது தான் நடுதிராவிட மொழிகள். சரிங்களா. ஸோ நான் என்ன சொன்னேன்? நமக்கு தென் திராவிட மொழிகள், வடதிராவிட மொழிகள் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். நடுதிராவிட மொழிகள் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? தமிழ், தமிழ, திராவிட, திராவிட. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க. 80 விழுக்காடு திராவிட மொழி குரலை கொண்ட நூல் எது? நம்மளுடைய தமிழ் மொழி தான். சரிங்களா. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படி சொல்லிட்டு சொன்னது யாரு? சா அகத்தியலிங்கம். ஸோ இந்த இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சா அகத்தியலிங்கம். அடுத்து பாருங்க. திருவள்ளுவர் தோன்றிவிட்டால் தமிழ் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது சொன்னது யாரு? கியாபே விஸ்வநாதம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை சா அகத்தியலிங்கம். ஸோ குடியரசுத் தலைவர்கள் சிங்கப்பூர், மொரீஷியஸ். ஓகேங்களா. நம்மளுடைய தமிழர்கள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மொரீஷியஸ் போன்ற நாடுகளிலும் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் சொன்னது யாரு? கெல்லர் சொன்னாரு. பெற்றோரை குறிக்கும் அம்மையப்பன் அப்படின்றது ஒரு நாஞ்சில் நாட்டு சொற்கள். ஓல்டு புக்ல பார்த்தோமா? ஸோ இந்த ஆர்டர் நமக்கு ரிப்பீட் பண்றாங்க பாருங்க. திராவிட என்ற சொல் தமிழ், தமிழ, திராவிட, திராவிட. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டது இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஓகேங்களா. இலங்கை, சிங்கப்பூர் பார்த்தோம், மலேசியா பார்த்தோம். ஸோ நமக்கு இந்த கொஸ்டின்றது நமக்கு ரிப்பீட் ஆகுது. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள்னாலே இலங்கை, சிங்கம். ஓகேங்களா, ஆட்சி. அடுத்தது மலேசியா. திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஓகேங்களா. அடுத்தது குடியரசுத் தலைவர்கள் எங்கெங்க? சிங்கப்பூர், மொரீஷியஸ். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர், மொரீஷியஸ் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர்கள். ஓகேங்களா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியானா ஆட்சி மொழி. ஓகேங்களா. அடுத்தது இலங்கை, மொரீஷியஸ் வந்து பணத்தால் அப்படி சொல்லிட்டு பார்த்து வந்திருப்போம். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, இங்கே பாருங்க. திராவிடர் என்ற சொல்லை முதலாக குறிப்பிட்டவர் யார்? குமரில பட்டர். இங்கே பாருங்க. வட்டார மொழி இருக்குது அப்படின்றது வட்டார மொழி. கிளைமொழி கன்னடம், தெலுங்குலாம் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். எழுத்து மொழின்றது நாளேடுல வந்து எழுத்து மொழியாக எழுதுவோம். பேச்சு மொழியில் வந்து நமக்கு உணர்ச்சிகள் இருக்கும். அப்போ அது உணர்ச்சி மொழி. ஓகேங்களா. இந்த தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள்ன்றதே நமக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது நாங்கள் எழுதின எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். நான் எழுதின எக்ஸாமில் ஓகேங்களா, குரூப் 4 2022 கேட்ட எக்ஸாமில் நடந்ததில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் மட்டுமே நமக்கு நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொடுத்த டாப்பிக்கு லெசன்ன்றது நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு சிலபஸ் வைஸ் கவர் ஆகுது. சரிங்களா. ஓல்டு புக்கில் 3 லெசனு, நியூ புக்கில் ஒரு 5 லெசன்றது நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் நமக்கு கவர் ஆகுது. இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரீடு விடணும். நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ரெண்டுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, தேங்க்யூ.